இன்றைக்கி நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தேங்காய் லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து அது இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துடலாம். 10 பேரிச்சம்பழம் சேர்த்துடலாம். இந்த பேரிச்சம்பழம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் திராட்சை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம். இது லேசாக அரைப்பட்டதுக்கப்புறம் அது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ திருப்பி இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.